ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பிருந்தா அப்படி எங்கே தான் போயிருக்கணும், கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படிங்கவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, ஆமாம் பிருந்தா எங்கே போனான்னு தெரியல, நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது, அதனால் பேசாமல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே அப்படியே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கவும், உடனே எதுக்கு விஜய் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு மாறன் கேட்குறாங்க. ஏன் என்ன பிரச்சனை, பிருந்தாவை காணாமல் போனாக்கி அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பிருந்தா காணாமல் போனதுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லியும் உடனே விஜய் சொல்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, பிருந்தா நம்ம வீட்டில் காணாமல் போயிட்டானா அது நம்மளுக்கு தானே அசிங்கம், அது எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லி நான் பார்க்குறேன், மற்றபடி இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கவும், அப்போ ராகவும் சொல்கிறாங்க, ஆமாம் மாறா, என்ன இருந்தாலும் விஜய் சொல்கிறது உண்மைதான், நம்ம வீட்டு பொண்ணை காணலன்னு சொன்னாக்கி நம்மளதுன்னு எல்லாருமே அசிங்கமாக தப்பாக பேசுவாங்க, அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ எங்கே தான் போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிருந்தாவோட அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என் பொண்ணு என்ன ஆனால் எங்கே போனானே தெரியல, நான் அன்றைக்கே நான் சொன்னேன் அவளை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன்னு, ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொன்னாலே இப்படி அவள் தலையெழுத்தை எழுதிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிருந்தாவோட அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கான இந்த விஜய் தான், அவள் தான் பிருந்தாவை ஏதாவது செய்திருக்கணும் அப்படிங்கவோ உடனே வள்ளி அவங்க கண்மணி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கு அவள் மேலே பழி சுமத்திட்டு இருக்காத, பிருந்தா எங்கே போனான்னு முதல்ல தேடுவோம், அவள் வந்தது பிறகு தான் உண்மை தெரிய வரும், அதுக்கு இடையில நீ விஜய் மேலே இந்த மாதிரிலாம் பழி சுமத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி விஜய்க்கு சப்போர்ட்டாகவே பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு கார்த்தி சொல்லியிருந்தாங்க. அதனால விஜய் வீட்டு வாசலில் இருந்துட்டு இருக்கவும், அப்போ விஜய் சொல்கிறாங்க, அவள் காணாமல் போனதுனால என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களே, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை, என் பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி பேசாமல் இருந்துக்கோ, பேசாமல் வாய் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மாதிரி வீட்டு வாசலில் தான் கொண்டு விட்டுருக்கேன், அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன் கதையை நான் என் கையாலே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஏன்டா நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, முதல்ல பிருந்தாவை தேடுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திரும்பவும் மொட்டை மாடிக்கு தான் வராங்க. இங்கே பார்த்தோம்னா வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி அவங்க பார்க்கவும், அப்போ டேங்கில் இருந்து ஏதோ ப்ளூ கலரில் தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது, இது என்னது ப்ளூ கலர் தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சந்தேகப்பட்டு இருக்கவும், உடனே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ உடனே வீரா மேலே போகிறாங்க. மேலே போய் பார்க்குறாங்க, டேங்கில் உள்ள பைப்பெல்லாம் உடஞ்சி போய் இருக்குது, இது என்னது, நேற்றுக்கெல்லாம் இந்த பைப்பு உடஞ்சது இல்லையே, இன்னைக்கெல்லாம் இந்த பைப்பு உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்கவும், எல்லாருமே மொட்டை மாடிக்கு போகிறத பார்த்துட்டு விஜய் அப்படியே பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ, எல்லாரும் என்ன மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறது வேற கண்டுபிடிச்சிருவாங்களோ, இந்த தண்ணி வேற ப்ளூ கலரில் எப்படி இங்கே வெளியே வந்துட்டு இருக்குது, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ரொம்பவே பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, மாறா எதுக்கும் நீ டேங்கை போய் பாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, டேங்குக்குள்ளெல்லாம் எப்படி பிருந்தா போயிருப்பா, சந்தேகத்துக்கு ஒரு அளவில்லையே அப்படிங்கும்போது, அப்போ உடனே மாறன் பார்க்குறாங்க, ப்ளூ கலரில் தண்ணி வருது, அவங்களும் பார்த்துருந்தாங்க, இது என்னது ப்ளூ கலரில் தண்ணி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ வீரா சொல்கிறாங்க, நீ பாரு மாறா அப்படின்னு சொல்லவும், மாறன்னு சரின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் அங்கே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா பிருந்தா ட்ரெஸ்ஸில் உள்ள அந்த துணியில் உள்ள கலர்லாம் தான் ப்ளூ கலரில் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பிருந்தா அப்படியே தூங்கின மாதிரிக்கு இருக்கும். மாறன் ஐயோ பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வீரா சத்தம் கேட்டு, மாறா என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், பிருந்தா அங்கே தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும், வீரா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பிருந்தா தனி தொட்டிக்குள்ளேயே கிடக்குறா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கவும், உடனே பார்த்தோம்னா வீரா எல்லாரையும் கூப்பிடுதாங்க, எல்லாரும் வாங்க பிருந்தா அங்கே தான் இருக்கிற அப்படின்னு சொல்லவும், விஜய் ரொம்பவே பதட்டமாயிருந்தாங்க. ஐயோ இவளை கண்டுபிடிச்சிட்டாங்களே, கண்டுபிடிக்க மாட்டாங்களா நினச்சிட்டு இருந்தோம், இப்போ அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியலையே, அவள் கதை முடிஞ்சிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்கலான்னு சொன்னாக்கி நம்மளை வீட்டுக்குள்ளேயும் விட மாட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு விஜய் ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே சேர்ந்து அவங்க பிருந்தாவை தனி தொட்டிக்கிலேருந்து வெளியே தூக்கிடுறாங்க. அப்போ பிருந்தா தூக்கத்தில் இருக்கவும் இதை பார்த்துட்டு பிருந்தாவோட அம்மா கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ கண்மணி சமாதானப்படுத்துதாங்க, அம்மா அழாதீங்கம்மா, பிருந்தாவுக்கு எதுவும் நடந்திருக்காது, அழாதீங்கம்மா அப்படிங்கவும், மாறன் பிருந்தா பிருந்தான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பிருந்தாவை கூப்பிட்டுட்டு இருக்கவும், ஒரு கட்டத்தில் பிருந்தா
வந்து கண்மொழிக்காத மாதிரி தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த ப்ரோமோ எடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து எப்படின்னு பார்த்தோம்னா பிருந்தா வந்து கண்முழிச்சிருவாங்க. பிருந்தா கண்முழிச்சதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சியோட கேட்குறாங்க, பிருந்தா நீ எப்படி தண்ணி தொட்டிக்குள்ள வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது பிருந்தா வந்து முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாங்க, பிருந்தா அவனை தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டது யாருன்னு சொல்லுமா அப்படிங்கும்போது அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, எல்லாமே இந்த விஜய் தானே பண்ணின வேலை அப்படின்னு சொல்லவும் பிருந்தாவுக்கு வந்து என்ன சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே புரியாமல் அவங்க வந்து அப்படியே வந்து திகைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்திக் கோபத்தோட பார்த்தோம்னா நேராக விஜயை பார்க்க வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பிருந்தாவை தண்ணி தொட்டிக்குள்ள வச்சு அள்ளி விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து விஜயை போட்டு அடிக்கிறாங்க. உடனே விஜய் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால பக்கத்தில் உள்ள அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே கூடியிருந்தாங்க. பார்த்தீங்களா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என்னை இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறாங்க, இது கேட்கறதுக்கு நாதி இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தவும் உடனே பார்த்தோம்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வராங்க. என்னப்பா கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள் கூட ஆகலை, இப்படி போட்டு பொண்டாட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அவர் அடிக்க மட்டும் செய்யலை, என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டாரு, இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காருல்ல, அவரை கூட தான் குடும்பம் நடத்த போறாரா, என்னை வந்து இப்படி வீட்டை விட்டு தள்ளி வச்சிருக்கிறாரு, என்ன இருந்தாலும் ஏன் புருஷனை தானே அவள் கல்யாணம் பண்ணி இருக்கிறா, இந்த அநியாயத்தை நீங்களாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவும் எல்லாருமே வந்து கார்த்தி விட்டு திட்டுற மாதிரி இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராமச்சந்திரனுக்கும் வள்ளிக்கும் என்ன பண்றேன்னு தெரியல, இந்த அசிங்க அவமானத்தெல்லாம் நான் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா மாறன் சொல்றாங்க, அங்க பாரு விஜய் தேவையில்லாம இந்த மாதிரிலாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் இங்க பாத்தீங்களாங்க எல்லாருமே சேர்ந்து என்னை போட்டு அடிக்கிறாங்க, என்னை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க, வீட்டை விட்டே அனுப்பி விட்டுருந்தாங்க, இதை கேட்கறதுக்கு எந்த நாதியும் இல்லையா, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை அவங்களே உருவாக்கிக்கிட்டு என்னை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுறதுக்காக இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கவும் எல்லாருமே வந்து பிருந்தாவையும் கார்த்தியும் போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வள்ளியும் சொல்றாங்க, எங்க பாரு மாறா, நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணினதுனால தான் இந்த மாதிரி கூத்துலாம் வந்து இந்த வீட்டில் நடந்துட்டு இருக்குது, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தையும் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, இப்போ பாரு எல்லாரும் ஆளுக்கு கேள்வி கேட்குறாங்களா, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுக்கு, குடும்ப மானத்தையே வாங்கிட்டீங்களே நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்றாங்க, அங்க பாருங்கத்த இவ பேச்சை கேட்டு எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காதீங்க, இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கவும் ஆமாண்டா என்னடா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அவ கழுத்துல தானே தாலி கட்டுன, அப்ப அவ கூட தானே சேர்ந்து வாழணும், கல்யாண மண்டபத்துல தப்பு பண்ணது நீ, இப்ப என்னன்னா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறியா, அங்க பாரு குடும்ப மானத்தையே வாங்கிட்டீங்களே, இதுக்கு மேல இங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஒழுங்கு மரியாதையா நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து திட்டுறாங்க. அதுவும் முக்கியமா அந்த பிருந்தா அந்த வீட்லயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே வந்து வீராவும் கண்மணியும் சொல்றாங்க, அது சொல்றதுக்கு நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம நினைக்கிறதுக்கு மேல எல்லாருமே வந்து இந்த மாதிரிக்கு நடந்துகிட்டு இருக்குது, நம்ம நினைச்சது மேல இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள எல்லாருமே வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. பிருந்தாவை பத்தி இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.